எல்லாருக்கும் வணக்கம். இதை நான் சுத்தமாக எதிர்பார்க்கல. ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேஜ். கரெக்டாக எனக்கு ஒரு 29 வயசு இருக்கும்போது தான் எனக்கு லோகேஷ் நான் மாஸ்டர் கொடுத்தாரு. ஸோ அன்றைக்கி தான் வந்துட்டு லைஃப் சேஞ்ச் ஆச்சு. அதுக்கப்புறம் திருப்பியும் நடிச்சிட்டே இருந்தேன். அகெயின் ரத்னா நான் கூப்பிட்டு 29 கொடுத்துருக்காரு. எல்லா டைமுமே வந்துட்டு நான் நிறைய வாட்டி ரொம்ப டவுனாக இருக்கும்போது நம்ம நினைப்போம்ல யாருன்னா ஒருத்தங்க வேணும். ஏன்னா எல்லாருக்குமே இருப்பாங்க. பட் நான் ஒரு 35 இயர்ஸாக அப்படியே ஓடிட்டே இருக்கேன். சில பேர் வருவாங்க போவாங்க, கையை பிடிச்சிட்டு கூப்பிட்டு போவாங்க. சில பேர் கூப்பிட்டு போயிட்டு விட்டுட்டு அப்படியே போயிடுவாங்க. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி திங். 29லேருந்து மாஸ்டர்லேருந்து எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். லவ் யூண்ணா, லவ் யூ. தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங். நான் எப்போ ஃபோன் பண்ணி நான் என்ன புலம்னாலும் எனக்காக வந்துட்டு நீங்கள் பேசுவீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் சார் ரொம்ப நாளாக நான் நினச்சிட்டே இருந்தேன் சார், எப்படியாவது சாரோட மியூசிக்கில் வரணும், நடிக்கணும் அப்படின்ட்டு. தேங்க்யூ சார், ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் என்னோடய ஆர்டிஸ்ட்டாக விதுவை சொல்லிடுறேன். என்றைக்குமே நான் எங்கேயுமே வந்துட்டு எனக்கு என்றைக்குமே நடிக்கும்போது ரொம்ப தயக்கமாகவும் இருக்கும், சம்டைம்ஸ் பயமாகவும் இருக்கும். நம்ம ஒரு மாதிரி கான்ஃபிடெண்ட்டாக நடிப்போமா, அது சம்டைம்ஸ் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு அதை பார்க்கும்போது என்ன இவன் அப்படின்ற மாதிரி இருக்கும். எனக்கு ஒரு மாதிரி தயக்கமாகவே இருக்கும். நான் விதுவை டே 1லேருந்து நான் ஆஃபீஸில் பார்த்ததுலேருந்து இந்த செகண்ட் வரைக்குமே நான் எங்கேயுமே எனக்கு எந்த தயக்கமே கிடையாது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கோஸ்டார். எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்து நிறைய ஆர்டிஸ்டோட நடிச்சிருக்கேன். அவங்களோட என்னென்ன குவாலிட்டிஸ் பார்த்தனோ அதே மாதிரி விதுக்கிட்டையும் ரொம்ப நல்ல குவாலிட்டி இருக்குது. ஒரு கேரக்டருக்காக இறங்கி எந்த அளவுக்கு வேணால் செய்யக்கூடிய ஒரு குவாலிட்டி. ஆல் தி பெஸ்ட் விது. தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் அக்செப்ட் பண்ணி உங்களோட நடிக்க. அண்ட் பிரீத்தி, ஹாய். எனக்கு உங்களோட எந்த ஸ்க்ரீன் ஷேரிங்கும் இல்லை, பட் இருந்தாலும் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. இந்த கேரக்டருக்கு உங்கள் 2 பேரையும் தவிர யாருமே என்னாலையுமே அதை பார்க்க முடியல. அண்ட் விஷிங் ஆல் தி பெஸ்ட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. நான் ரொம்ப நாளாக நான் கார்த்தி அண்ணாட்ட கேட்டுகிட்டே இருப்பேன், அண்ணா நான் நடிக்கணும், எப்போ எனக்கு ஆக்ஷன் சொல்லுவீங்க, நான் எப்போ வந்து நடிக்கட்டும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பேன். நான் கூப்பிட்றேன்னு சொல்லுவார். எஸ், ஐ ஸ்டில் நான் உங்கள் பேனராக இருந்தாலும் சரி, உங்கள் டைரக்ஷனாக இருந்தாலும் சரி, எனி டைம் நான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து கிரேஸ் பண்ண வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஃபஸ்ட்டு பேச கூப்பிட்டதுக்கு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நானும் இதை எதிர்பார்க்கல, இவ்வளோ சீக்கிரமாக வந்துடும். ஃபர்ஸ்ட்லி மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வந்ததுக்கு. அண்ட் டு ஆர் கெஸ்ட், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிரேசிங் திஸ் இவெண்ட். இதுவும் நான் எதிர்பார்க்கல, வந்தோடனே எல்லோரும் பார்க்குறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார். ஃபர்ஸ்ட்லி இப்போ நீங்கள் ஒரு குட்டி கிளிம்ஸ் பார்த்துருக்கீங்க. இதில் நீங்கள் சத்யா விஜயா பார்த்தீங்க. ஸோ படத்தில் என்னோடய கேரக்டர் பேர் விஜி. It's a love story of a 29-year-old boy, Satya, and a 21-year-old girl, Viji. So, in the age gap, நம்ம கொஞ்சம் கிளியராக தெளிவாக சொல்கிறோம். ஏன்னா there's a reason for this. Though Viji is 21-year-old, அவருக்கு ரொம்ப கிளாரிட்டி இருக்குது லைஃப்பில், என்ன அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ரொம்ப ஃபோக்கஸ்டான ஒரு பொண்ணு, ஒரு பர்பஸ் இருக்குது லைஃப்பில். வேறஸ் சத்யாவுக்கு ஒரு பர்பஸ் இல்லை. ஹீ இஸ் ஆல்சோ ஃபோக்கஸ்ட், பட் ஓன்லி ஆன் விஜி. விஜி மேலே தான் ஃபுல்லாக ஃபோக்கஸ். அப்படி தான் சத்யா. பட் நம்ம எல்லாம் லைஃப்பில் தெர் வில் பி அ பர்சன் நம்ம லைஃப்க்கு வந்து தெல் சேஞ்ச் சம்திங் இன் ஆர் லைஃப், தெல் சேஞ்ச் சம்திங் வித்இன் அஸ். மேபி விஜி சத்யா லைஃப்பில் அப்படி ஒரு பர்சனாக இருக்கலாம் நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த லவ் ஸ்டோரி பார்க்கும்போது நீங்கள் எல்லோரும் கனெக்ட் பண்ணுவீங்க, ரொம்ப ரிலேட்டிபிளாக இருக்கும். And yeah, it's a beautiful journey of Satya and Vijay. In the Kutti Glimpse, it's just or entry nama 29 oda world ku. So welcome to the world of 29. Innu nariya irukku. It is just to feel that what we have created, and innu trailer and nariya ninga paapinga. So I hope you all like it. And எனக்கு எப்பவுமே இந்த மாதிரி ஒரு ரொம்ப ரியலான, ரொம்ப நேச்சுரலான, நீங்கள் சொன்ன மாதிரி க்யூட் அண்ட் கேர்ள் நெக்ஸ்ட் டோர் கேரக்டர்ஸ் நான் ரொம்ப அட்மையர் பண்ணுவேன். பிகாஸ் வி ஃபீல் அது ரொம்ப சிம்பிள் பண்ணுறதுக்கு, பட் அது அந்த நேச்சுரல்னஸ் வர்றதுக்கு அது ரொம்ப கஷ்டமான இது.
பர்ஃபார்மன்ஸில். ஸோ ஐ திங்க் இந்த மாதிரி ரோல் எனக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இந்த ஸ்டோரி வந்து ஒரு 2010 டைம்லைனில் செட்டாக இருக்குது. ஸோ அப்போ என்னென்னா ரொம்ப சிம்பிளான ரொம்ப இன்னசென்ட்டான டைம் அது. ஸோ லவ் ஆல்சோ இஸ் லைக் மோர் சிம்பிள் அண்ட் ரொம்ப ஜென்வன் அண்ட் ஆனஸ்டான லவ்வாக இருக்கும். ஸோ ஐ திங்க் அதை நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அண்ட் படம் பார்க்கும்போது நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. ஸோ சீன்ஸாக இருக்கட்டும், டைலாக்ஸ், மியூசிக், எவ்ரி திங் சூப்பராக இருக்கும். அந்த ஃபீலில் உங்களை கொண்டு போகும். அண்ட் த டைலாக்ஸ் அண்ட் எவ்ரி திங் ஹேவ் பின் பியூட்டிஃபுல்லி ரிட்டன் பை ரத்னா சார். அண்ட் எனக்கு விஜய் கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார். எனக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும்போதும் ஹீ வாஸ் வெரி ஷுர் தட் ஐ நோ உங்களால் இது பண்ண முடியும்னு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ட்ரஸ்டிங் மீ வித் திஸ். டு ஆர் ப்ரொடியூசர்ஸ் கார்த்திகேயன் சார், லோகேஷ் கனகராஜ் சார், கார்த்திக் சுப்ராஜ் சார், தேங்க்யூ ஸோ மச் for coming today in the event and for trusting us, especially for having faith in the story. எங்களை நம்பி இது வரைக்கும் கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. And to my cast, Vidhu, it's very important to have an understanding co-actor, and I'm glad to work with you. Thank you so much. And to the entire cast of 29, thank you so much. இன்னும் நிறைய பேசணும், பட் ஐ திங்க் இப்போது இதுக்கு கொஞ்சமாக பேசுகிறேன், ட்ரெய்லருக்கு இன்னும் பேசுகிறேன். பட் யா, ஐ ஹாவ் அ லாட் டு ஸ்பீக். பட் ஓகே, ஷான் ரால்டன் சார், தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யோர் மேஜிக். ஒவ்வொரு சாங் இட் ஜஸ்ட் feels amazing, and thanks for your magic. You have just and ஒவ்வொரு சீன், ஒவ்வொரு எமோஷனுக்கு நீங்கள் எலிவேட் பண்ணிக்கிறீங்க with every note, and I'm so happy to be working with you. Thank you so much to all the departments, to all the entire cast and crew of 29. Our DOP Madesh sir, after Ayodhi this is our second collaboration, and when I got to know sir கூட work பண்ண போகிறேன், again ஒரு கம்ஃபர்ட், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. ஸோ ஐ திங்க் டீம்குள்ளே இது இருக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ திஸ் டீம் இஸ் லைக் அ ஃபேமிலி டு மீ நவ். ஒரு ஒர்க் மாதிரி எனக்கு தோணல எப்போவுமே. ஸோ ஐம் ரியலி ஹாப்பி இன்னைக்கு இந்த ஈவெண்ட் பண்ணுறோம். அண்ட் இன்னும் நிறைய இருக்குது. ஐ ரியலி ஹோப் யூ கைஸ் லைக் தி வேர்ல்ட் ஆஃப் 29. அண்ட் நாங்கள் என்ன ஃபீல் பண்ணோம் இது க்ரியேட் பண்ணும்போது நீங்களும் இது ஃபீல் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.